அறிவுகட்டத்தனமா ஏதாவது சட்டமன்றத்தில் பேசுறேன்னு சொல்லி பேச வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, மாறி மாறி. திமுக காரங்க அறிவுகட்டத்தனமா பேசுறாங்க. அறிவோட பேசுறாங்களா? அவங்க 5-6 முறை எம்எல்ஏ என்ன துறைனே தெரியாம சாமி துறை அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு. மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் சொல்லுங்க போல, என்ன துறை? சாமி துறையா? பெண்கள் சொந்தெல்லாம் கேட்டீங்களா சமீபமா? சொல்றாங்களா? என்ன சொன்னாங்க? திமுக திரும்ப வேணும்னு கேட்குறாங்க. திமுக திருந்த வேணும்னு கேட்குறாங்களா, திரும்ப வேணும்னு கேட்குறாங்களா? ஒரு 5 அமைச்சர்கள் வரிசையா எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பதில் பேசுறாங்க. அதான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. என்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கிறாப்ல சட்டமன்றத்துக்குள்ள இல்ல? சரியான பெஸ்ட் டைம்ல பேசலாம்னு ரிசர்வ் பண்ணி. ஆமா, அதுக்கு முன்னாடி பேசினாக்கா என்ன கேஸ் வாங்கணும்னு கேட்டுருவாங்கல்ல. பொம்பளை கேசுங்கய்யா. கிளியர் டிக்ளரேஷன். இப்போவும் எங்க அண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவரு பார்த்து இறக்கப்பட்டு விட்டதுனால தான் இன்னைக்கு உதயநிதி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காங்க. பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? லவ் யுவர் எனிமீஸ் இல்லையா? ஆமா ஆமா. சின்ன பசங்க அரசியலே தெரியாது, லேட்டஸ்ட்டாக வந்துருக்காங்க, என்ன தெரியும், நாங்களாம் காலங்காலமாக இருக்கிற ஆட்கள். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் ராவுத் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் போலா, நல்லா இருக்கீங்க? சூப்பர், நான் நல்லா இருக்கேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் திடகார்த்தமாக இருக்கிறோம். மனசு தான் சரியில்லை, அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். பட் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்ற நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். இப்போ சட்டசபை நடந்துகிட்டு இருக்குது. பட்ஜெட் தாக்கல்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா கொஞ்சம் தாக்கல்லேருந்து தாக்கல் திமுக தாக்கல் வரைக்கும். ஆமாம், அது மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் எப்படியெல்லாம் தாவேக்கா நடந்துக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத பற்றின சில கேள்விகள்லாம் இருக்குது. முக்கியமான கேள்விகள் தான், அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் கேட்குறேன். இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைச்சர் பெருமக்களாக எப்படி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எப்படி பண்ணுறாங்க? அதாவது இது வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் கூட இருக்கக்கூடிய சில கட்சிகளும் சேர்ந்து கொண்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, சின்ன பசங்க அரசியலே தெரியாது, லேட்டஸ்ட்டாக வந்துருக்குறாங்க, என்ன தெரியும், நாங்களாம் காலங்காலமாக இருக்கிற ஆட்கள். நாங்கள் நீ காலங்காலமாக இருக்கிற நீ 1100, நாங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தாண்டி ஆப்பிள் வெர்ஷனில் வந்தாச்சு, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நல்லபடியாக, நம்ம ஒரு ஸ்டெப் நல்லபடியாக எடுத்து வைக்கிறோம். நீங்கள் திமுக தான் ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிட்டு ஏதாவது இடக்கூடமாக பேசினீங்கனாக்கா அதற்கேற்ப பதில் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது பொழுது என்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாப்புல சட்டமன்றத்துக்குள்ள இல்லை? அது யாரு? சட்டையை போட்டால் அடிக்கிறதில் சட்டை கிழிஞ்சிட்டு அவங்க அப்பா மாதிரி வெளியில் வந்துடக்கூடாது டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் வராருல, அவர் சரியான பெஸ்ட் டைமில் பேசலாம்னு ரிசர்வ் பண்ணி. ஆமாம், அதுக்கு முன்னாடி பேசினாக்கா என்ன கேஸ் வாங்கணும்னு கேட்டுருவாங்கல்ல. இப்போ என்ன கேஸ் வாங்கினாரு? அது காவேரி பிரச்சனைக்காக. என்ன கேஸ் வாங்கினாரு? இப்போ காவேரி பிரச்சனைக்காக. காவேரி பிரச்சனைக்காக என்ன பேசுனதுக்காக எஃப்ஐஆர்ல போட்டுருந்துச்சு. காவேரி பிரச்சனை போட்டுருந்துச்சு தம்பி. அவர் பேசுனது ஒன்று, எஃப்ஐஆர் ஆளுங்கட்சி என்னமோ போட்டிருக்கோம். எப்படி எப்படி ஆளுங்கட்சி என்ன வேணா போடும். காவல்துறை போட்டுச்சு, ஆளுங்கட்சி போடல. என்னன்னு எஃப்ஐஆர் இருந்துச்சு? பெண்களை குறித்து ஆபாசமாக பேசினதுனால தவறான செக்ஷன் சொல்றாங்க. எல்லாமே திமுக காரங்க சொல்றது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்ட்டு சார், அதாவது அதுக்குள்ள போனோம் அப்படின்னா அது உண்மையாக டிபேட் தான். அது ஏன்னா முட்டாள்தனமா பேசுனீங்க, பெண்களை குறித்து ஆபாசமா பேசினால பெண்களுக்கு அது மாதிரி பேசிட்டீங்கன்னு கேஸ் வாங்கியிருக்கீங்க. இதுல என்ன டிபேட்டு? இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கப்படும் போது அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொன்னது என்னன்ற அர்த்தத்தில் என்ன சொல்லப்படுதுன்றது தானே பார்க்கணும். அதை ஒரு காவேரி பிரச்சனைக்காக ஒரு தலைவர் போராடுறாரு மக்களுக்கு. காவேரி பிரச்சனைக்காக ஒரு மக்களின் தலைவர் எழுச்சியா போராடுறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம அதை பார்க்காம அதை சுத்தி நம்ம வெயில நின்று பேசினாரோ? வெயில நின்று பேசினாரோ? இல்லையே, அதனால தான் அப்படி. சரி, ஓகே. அதனால அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவின் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க, சட்டமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க, 5-6 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியாத அரசியலா அவங்கள பேசவே விடுறது கிடையாது. ஏதாவது ஒன்று பேசுனாங்க அப்படின்னா உடனே எந்திரிச்சுன்னு ஒரு ஆளுக்கு 5 பேர் அடிக்கிறதா? எப்படி? ஒரு ஆள் பேசுறாரு, ஒரு 5 அமைச்சர்கள் வரிசையா எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பதில் பேசுறாங்க. எப்படி? அப்ப என்ன பேசுவார் அவர்? தி அவெஞ்சர்ஸ். கரெக்டா?
அறிவுட்டத்தனமாக ஏதாவது சட்டமன்றத்தில் பேசுகிறேன்னு சொல்லி பேச வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, மாறி மாறி. திமுக காரங்க அறிவு கட்டத்தனமா பேசுறாங்க. அறிவோட பேசுகிறாங்களா? அவங்க 5-6 முறை எம்எல்ஏ என்ன துறைனே தெரியாமல் சாமி துறை அப்படின்னு ஒரு ஆள் பேசுகிறாரு. சாமி துறையா அது? அறநிலைத்துறை தானே? சொல்லுங்க போல, என்ன துறை? சாமி துறையா? அது தெரியாம பேசுறது கிடையாது, தெரிஞ்சே தான் சொன்னேன். வயசாயிடுச்சு, ஸோ ஞாபக மறதி ஏற்படுது. அதனால் நீங்கள் என்ன தான் அனுபவம் இருந்தாலும் தவறுதலாக சில வார்த்தைகளை பேசுகிறது, சைவம் வைணவன் சொல்லி பேசுறது, சேத்துல அடி வாங்குறது, அதனால் மக்கள்கிட்ட அந்த மாதிரி பல சம்பவம் நடக்குது இல்லையா? அதனால் சொல்கிறேன். அது ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு 5-6 முறை எம்எல்ஏக்கள் திமுக திராவிட கட்சி ஒரு 75 வருஷம் அவங்க வந்து பேசும்போது ஒரு அந்த ரெஸ்பெக்ட் வேணாமா? ஒரு புதுசாக வந்திருக்கிறவங்க என்னங்க அப்படிங்க நீங்கள் பார்த்து உங்கள் டைம் கொடுத்தா நாங்கள் பேசுவோம், அப்படி தானே இருக்கணும் ஒரு இளைய எம்எல்ஏக்களுங்கும் போது. சேகர் பாபு தானே முன்னாடி அறநிலைத்துறை? ஆமாம். அவர் கோயிலுக்கு போனப்போ என்ன சொன்னாங்க பப்ளிக்கு? கொஞ்சம் இதுவாக வந்து பார்த்து வாங்கம்மா, கொஞ்சம் எனக்கு அவசரமாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ திமிரா பேசுனது. நான் இப்போ கேட்குறேன், இப்போ கோயிலுக்கு போகும்போது பப்ளிக் என்ன பேசுனாங்க? நில்லுங்க, நாங்கள்லாம் லைனில் நின்றுட்டுக்கோம், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி உள்ளே போயிட்டே இருக்கீங்க விஐபி பாஸ்ன்னு. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நில்லுனாங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பப்ளிக் பேசுகிறாங்க, ஏன்னா இது மக்களின் ஆட்சி. சாமானிய மக்களும் குரலோடு கேட்குறாங்க. அது ஒரு சின்ன பையன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். உடனே இவர் அந்த பையல்கிட்ட போய் பிடுங்க போகிறாரு. என்ன செஞ்சான்? எடுத்துகிட்டு போராஜா இது ஆட்சியில் கிளம்பிட்டானா சொல்கிறானா இல்லையா இயல்பா? ஸோ நீங்கள் இன்னமும் அந்த மன்னர் போக்கு, இன்னமும் நம்ம தான் வந்து நம்ம ஆட்சி தான், திமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்ட்டு ஏதோ போதைப் பொருள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் விதைச்சி விட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் ஆட்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறதா? சொல்லுங்கள், உங்கள் ஆளுங்க தானே. ஸ்டாலின் அவர்கள் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் ரொம்ப தைரியமாக. எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறாருன்னா அனைத்து இதுலேயும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நலத்திட்டங்கள்லையும் ஸ்டாலின் அவருடைய பேர் இருக்குது, திமுக பேர் இருக்கு. கேட்டீங்க அப்பாவை காணோம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரகுபதி முன்னாள் அமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாரு. எங்கள் தலைவர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். ஆமாம். அந்த பொன்முடி வந்து கேஸ் வாங்கி உள்ளே உட்காந்தப்போ அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் போய் அவர் வீட்டில் குத்து வச்சு உட்காந்தாரு. அவர் தானே? இல்லை அவர் தானேன்னு கேட்டேன். என்ன சொல்கிறாரம்மா? அவருக்கு என்ன இப்போ அப்பா வந்து எங்கன்னு கேட்குறீங்க நீங்க? எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருக்கிறாங்க நான் சொல்கிறேன். நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்க பாருங்க, பட்ஜெட் தாக்கல்ல பண்ண பல இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட ஆட்சி காலத்தில் கொடுத்த அந்த நலத்திட்டங்கள் தான். அதை அப்படியே சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல இருக்குது எங்களுடைய தலைவருடைய பெயர், போய் பாருங்க, அங்கே இருக்கிறார் எங்கள் தலைவர் ஒவ்வொரு நலத்திட்டங்கள்லையும் சொல்றாங்க. பெண்கள் 1.5 கோடி பேர் வந்துட்டு 1.30 கோடி பேர் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1000 ரூபாய் பணம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்ற. இதில் இருக்கிறாரு 1000. அந்த 1.30 கோடி பெண்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபா காசு இருக்கிறாரு. பெண்கள் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா சமீபமா? சொல்கிறாங்க, நல்லா தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? திமுக திரும்ப வேணும்னு கேட்குறாங்க. திமுக திருந்த வேணும்னு கேட்குறாங்களா, திரும்ப வேணும்னு கேட்குறாங்களா? இல்லை, மக்கள் அந்த வாய்ப்பு திருப்பி கொடுக்க போகிறது இல்லை. எனக்கு மீண்டும் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் அப்படின்னு மக்கள் வந்து முழக்கிடுறாங்க. எங்கே உதயநிதியை கூப்பிட்டு போனப்பே ஒரு பயிலும் முழக்கிடலை. அப்படியே சம்பிக்க போது, இதாக போது, அதாக போது. நான் சம்பிச்சு போச்சு, தமிழ்நாட்டே ஸ்தம்பிச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, மார்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கூட ஏற்பட்ட அதிர்வலை கூட உதயநிதியை கூப்பிட்டு போகும்போது ஏற்படல. என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அப்பா வேணும், எங்க அப்பா எங்களோட தான் இருக்காரு அப்படின்னு ஒரு பையன் பேசினானா அதுவாது கொஞ்சம் ரீச் ஆச்சா? ஆனால் உதயநிதியை கூப்பிட்டு போகும்போது ஒன்றுமே ரீச் ஆகலை. கரெக்டா? 12 மணிக்கு மேலே நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணிச்சுட்டு சொல்லுவாங்களா? அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 12 மணிக்கு மேலே பண்ணிக்கோங்க. எதனால் சொல்லியிருப்பாங்க? அது எதனால் சொன்னாங்களோ. ஆனால் 12 மணிக்கு மேலே ஆனவொடனே கடை திறந்தவொடனே இவங்க தான் எல்லாத்தையும் குடிக்க வச்சு பழகிட்டாங்க. ஒரு பேர் வரல உதயநிதியை கைது பண்ணுன்னு சொல்கிறதுக்காக. எல்லா பேரும் அங்கே போயிட்டாங்க. பாதி பேர், மிச்சம் இருக்கிற பேரெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டவங்க வெல் செட் அப்படின்னு சொல்லி கை தட்டினாங்க. பார்த்தீங்களா இல்லையா? மன்னன் மாமன்னன் சொகுசாக உட்காந்துட்டு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் புகழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல ஏறு வண்டியில். டூருக்கு போகலாம் கூப்பிட்டு போனாங்களா ஏசி இல்லாத வண்டியில்? நான் சொல்லலை சார், அமைச்சர் ஆதவர்ஜனா சொன்னாரா? இது வந்து ஆணவ போக்குலையும் திமிரு போக்குலையும் பேசக்கூடிய நபர்களுக்கு சவுக்கடி. பல ஒரே ஒரு விஷயந்தான், கிளியர் டிக்ளரேஷன். இப்போவும் எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் பார்த்து இறக்கப்பட்டு விட்டதுனால தான் இன்றைக்கி உதயநிதி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கீங்க. இல்லாட்டி நேரம் 15 நாள் ரிமாண்ட் அடித்து உள்ளே வச்சுருப்பாங்க. போனால் போதும் அவர் விட்டதுனால நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக? ஆனால் ரொம்ப பேசக்கூடாது. சரி, இப்போ சட்டமன்றத்தில் இப்போ திமுக காரங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டாகவே பேச மாட்டேங்கிறாங்களே ஒரு இப்போதைய அமைச்சர்கள் யாருமே. என்ன பேசுனாங்க? அவங்க முழுசாக பேச விடுறதில்ல. அவங்க ஏதாவது ஒன்று பேசினா குறுக்க வந்து ஒரு 5-6 பேர் பதில் சொல்லி அது இதில் இதை பாருங்கள், நீங்கள் அதை பாருங்கள், இதை பாருங்கள், டேட்டா வச்சு பேசி என்ன ஒரு
சரி, அறிவுபூர்வமாக திமுககாரன் என்ன சொன்னான்னு சொல்லுங்க கேட்போம். சட்டமன்றத்தில் நீட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு நீட்டு ஒழிப்பு பற்றி பிச்சு விடுவேன் பிச்சு. என்ன போன வாட்டி உதயநிதி கடைசியாக அனிதா இறந்த தினம் என்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். அனிதாவுடைய நினைவு நாளில் எப்போயுமே உதயநிதி பண்ணக்கூடிய சீன் ட்ராமா என்ன தெரியுமா? ஒரு முறை அனிதா ஃபோட்டோ வச்ச ஒரு நாடகம், அடுத்த முறை அதுக்காக உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி கலந்துக்கிட்டாரு. அந்த கலந்து கொண்டு வரும்பொழுது உதயநிதிக்கு பூ போட்டு வரவேற்றாங்க. எப்படி புது மாப்பிள்ளைக்கு பூ போடுவாங்கல்ல, உண்ணாவிரதத்துக்கு வர ஆளுக்கு எதுக்கு பூவு? மேலுக்கு காலுக்கு ரெண்டுக்குமே போட்டாங்க. வந்து அங்கே உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு சீனை போட்டு நடிச்சது. அதுக்கு அடுத்த வருஷம் அனிதாவுடைய நினைவு தினம் அன்னைக்கு அனிதாவுடைய நினைவு தினத்துக்கு ஒரு பதிவு போடல, அதை பற்றி எந்த நினைப்புமே இல்லை. என்ன பண்ணிட்டு தான் தெரியுமா? கார் ரேஸ் ஓட்டிட்டு சுற்றினார் அன்னைக்கு. அன்னைக்கு நாட்டுக்கு கார் ரேஸ் தேவைப்படுது. அதனால் வந்த ரெவன்யூ என்ன? அதனால் வந்த பிரயோஜனம் என்ன? நல்லா அந்த ரோடை பேத்துட்டு ஃபார்முலாவுக்கு ட்ராக்கில் வந்து போடக்கூடிய அந்த ரோடை போட்டுட்டு திருப்பி அந்த ரோடை பேத்துட்டு நார்மல் ரோடை போட்டதுனால என்ன பிரயோஜனம்? 200 கோடி ரூபா செலவாகிறத தவிர வேறு என்ன பிரயோஜனம்? அது ரெவன்யூ உன் சந்தோஷத்துக்கு நீ ஜாலியாக விளையாடணும். உங்கள் அப்பா சிஎம் இருந்ததுனால அவர் இஷ்டத்துக்கு 2 பேர் சேர்ந்து உங்களுடைய அந்த பொறுப்பின்மை காரணமாக செஞ்சது. இங்கே அதே நேரத்தில் கட் பண்ணினா இந்த பக்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களும் போராடினாங்களா? மருத்துவர்கள், செவிலியர், மாற்றுத்திறனாளிருந்து போராடினாங்களா? ஆசிரியர்களை வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு இறங்கினாங்களா? ஒரு ஆசிரியர் வந்து இறந்தே போயிட்டார் கரெக்டுங்களா, தற்கொலை பண்ணிவிட்டு. ஸோ நீ இங்கே காசு கொடுக்க துப்பு இல்லை, நீ கார் ஓட்டி விளையாடுறதுக்காக 200 கோடி. முழுக்க முழுக்க இப்படி தவறான ஒரு புரிதலில் ஒரு ஆட்சி நடந்ததுனால தான் ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சதுக்கான காரணமே. நீங்கள் உங்கள் ஒரு ஆள்னால தான் இவ்வளோ பேர் இந்த தேவையில்லாத வேலை பார்த்தாங்க. அதனால் நீங்கள் முதல்ல வர வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 200 கோடி செலவு பண்ணாங்க, இதுலேருந்து என்ன ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு கார் ரேஸ் நடத்துது, அந்த இது மூலமாக ரெவன்யூ என்ன வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? உன் கை காசு போட்டு நடத்து. கட்சி காசு வாங்கி வச்சிருக்கீல, பார்ட்டி ஃபண்ட் வாங்கி வச்சிருக்கீல, அதில் வச்சு பார்ட்டி பண்ணு. மக்கள் வரி பணத்தை எடுத்து உன் இஷ்டத்துக்கு ஒரு கார் ரேஸ் நடத்துவியா? இஷ்டத்துக்கு கிடையாது சார். அந்த ஒரு ரேஸ் நடத்தினால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உலக புகழ்பெற்ற எல்லா F1 சாம்பியன்ஷிப் ரேஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசினதை காட்டுங்க. உதயநிதி ஒருத்தர் பேசினதை தமிழ்நாடு தேர் பிளேயிங் கார் ரேஸ், ஓ we should invest there அப்படின்னு பேசுறாங்க. எல்லாம் கிடையாது. NDTVல என்ன பேசினாங்க, டைம்ஸ் ஆஃப் நவ்ல என்ன பேசினாங்க, நான் சொல்கிறேன். கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணுறாரு உதயநிதி. பெண்களை குறித்து ஆபாசமாக பேசிவிட்டார். இதைத்தான் நீ பேசிகிட்டு இருக்காங்க. எந்த நேஷனல் மீடியா விடுங்க, வச்சு செஞ்சாங்க 2 நாளாக உதயநிதி. ஞாபகம் இருக்கா? இவர் புகழ பாடினாங்களா? அவங்க சேனல், அந்த சேனலில் அந்த மாதிரி பேசினவங்களுக்குலாம் வந்துட்டு நான் மான நஷ்டஈடு வழக்கு போட்டாச்சு தெரியுமா? 100 கோடி கேட்டு வழக்கு போட்டிருக்கிறாங்க. உனக்கு என்ன, நீ எவ்வளோ வேணால் கேட்டு போடு, ஆனால் வருமா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு நம்ம EPS ஐயா அவர்கள் வந்து ஒரு 40 நிமிஷம் இன்னைக்கு பேசினார். இந்த 40 நிமிஷம் என்ன பேசினார் ஏதுன்னு 40 பேர் தானே வச்சிருக்காரு, ஆளுக்கு ஒரு நிமிஷமா? சரி ரைட்டு விடுங்க. அவர் 40 நிமிஷம் பேசினா வச்சுக்கலாம். என்ன ஏதுன்ற சாதாசம்சத்தை தாண்டி முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டார். இந்த ஒரு குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பெரிய மனசு பண்ணி, சரி என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி வந்துட்டு குதிரை பேரம்னு சொல்கிறாரு, அதை இனிமேல் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு அவர் ரைட் ஓகே நம்ம தம்பி கேட்குறா அப்படின்னு அமைதியாக இருப்பார். அதை விட்டுட்டு எந்திரிச்சு நின்று குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறீங்களா? நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் போய்ட்டு டெல்லியில் அடமானம் வச்சுட்டு வந்தீங்க, இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. நீங்கள் இது வந்து இது வந்து உண்மையான அதிமுகவே இது கிடையாது. உங்கள் கட்சி மேலே எவனுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் இங்கே வந்து சேர்றாங்க. நீங்கள் கட்சியை ஒழுங்காக நடத்தியிருந்தா அவங்க ஏன் இங்கே வரப்போகிறோம்? இவ்வளோ பேச்செல்லாம் தேவையா சார்? இல்லை அவ்வளோலாம் வேணாம், உங்கள் பருப்பு அங்கே வேகலை சார், நாங்கள் ரேஷன் கடையில் புதுசாக தரோம் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கலாம் சிம்பிளாக. கரெக்டாக இல்லை, அது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அது எது? நீங்கள் தோத்துட்டு மக்கள் உங்களை புறம் தள்ளின பிறகும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எங்கள் தளபதி முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டு கலவாணித்தனம் பண்ணி நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணுவீங்க. இதை தாண்டி எங்கள் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு பேரம் பேசுவீங்க. உங்களுக்கு வந்து ஆழத்தை எடுத்து கொஞ்சம் வாங்க. இல்லை கேட்குறேன், நான் உள்ளே இருந்துருக்கணும். கதை வேறு மாதிரி கதற விட்டுருக்கலாம். அதாவது கம்பராமாயணத்தை எழுதுனது யார் சார்? ஷேக்கிலார். அவர் சொன்னது கம்பராமாயணத்தில் எழுதுனது கம்பன் அதிலே இருக்கு, அது தெரியல. ஷேக்கிலார் நான் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டேன், எனக்கு ஓட்டு போடலையா? என்னது இது? நல்லாட்சி கொடுத்தியான்னு கேட்டால் ஆல் பாஸ் போட்டேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு ஓட்டு போடலன்னா என்ன அர்த்தம் அது சார்? நீங்கள் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை காலம் கொடுத்தது. அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்கள் கூவத்தூரில் வச்சு ஒரு பேரம் பேசுனீங்களா? அதுக்கு என்ன பேர்? அது பேரம் கிடையாது, அன்பா எல்லாரையுமே பேரமா இல்லை அன்போடு அடைத்து வைத்த சில நாட்கள் அது.
இல்லை அதுக்கு என்ன பேர்? கூவத்தூரில் ஒரு கூத்தடிச்சிங்களா, அதுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். சொல்லுங்கள் சார், கருணாஸை கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவார் நிறையா. அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னார். ஹீஸ் தி கோஆர்டினேட்டர், இவர் தான் மெயினுங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னென்ன அக்கபோர் பண்ணீங்க. நீங்களாம் குதிரை பேரத்தை பற்றி பேசலாமா வெக்கம் இல்லாமல்? நான் கேட்குறேன். குதிரை பேரம் என்று ஒன்று நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ வேணாம், உன் தலைமை வேணாம். நீங்கள் அவ்வளோ மோசமாக கேவலமாக ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிறுபான்மை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை நான் மீண்டும் சொல்கிறேன், நீ ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னு மறுபடியும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு உங்கள் சுயநலத்துக்காக மறுபடியும் நீங்கள் கொண்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிங்கன்னா எப்படி ஜெயிப்பீங்க? பிஜேபியை தூக்கிட்டு வர யார் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மதவாத பிளவுவாத அரசியலுக்கு இங்கே இடமே கிடையாது சார். சார் ஹி இஸ் நாட் அ நார்மல் மேன். அவர் வந்து மின்னலை முழுங்கி கரண்ட்டை கொப்பளிக்கிற ஒரு சக்தி படைத்தவர் அவர். ஆமாம், அதனால தான் வந்து துப்பாக்கி சூடு நடந்தப்போ வந்து ஆமாம் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். இல்லை ஓவராக முழுங்கிட்டார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் வந்து அன்னைக்கு நான் இது இப்போ பண்ணியிருக்காரு. மின்னலை முழுங்கலை, சூரியனை முழுங்கலான்னு பார்த்தாரு, சுற்றுச்சு. எங்கே சுட்டுச்சுன்னு தெரில, கக்கிட்டாங்க. இப்போ தனித்தனியாக மறுபடியும் இருக்கிறாங்க. நேரு மறுபடியும் போய் பேசி வைக்கிறாப்புல. உங்களை விட எங்களுக்கு தான் வந்து நீங்கள் 108, ஆனால் எங்களுக்கு தான் அதிக நம்பர் இருக்குது. கரெக்டாக சொல்கிறாரு. என்ன தனித்தனியாக இருக்கிறோம்? இல்லை அவர் சொல்கிறார்ல, கரெக்டாக தானே சொல்கிறாரு. நீங்கள் 108 பேர் தான் இருக்கீங்க, இந்த பக்கம் திரும்பி பாருங்க, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்றாரு அவர். எங்கே இருக்கிற? திமுகவா இருக்கிறியா? திமுகவில் இருக்கிறியா? எல்லாம் எல்லாம் இந்த பக்கம் மொத்தமாக பாருங்க, எதிர்க்கட்சி எத்தனை பேர் இருக்கோம் பாருங்க. திமுக, அதிமுக, பிஜேபி, ஒரே ஒரு ஆளா? பாமக, தேமுதிக, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் வச்சு என்ன செஞ்சீங்க? இவ்வளோ பேர் சேர்ந்தோம் முடியல. அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்ல. அது அப்பப்போ குத்தி காட்டிக்கிட்டே இருந்தால் அப்போ இந்த மாதிரிலாம் பேச குத்தி காட்டுறீங்களா? புரியலையே எனக்கு. ஏன் புத்தியோட பேசுங்கன்னு சொல்கிறாங்க மக்கள், புரியுதா இல்லையா உங்களுக்கு? சார் சட்டமன்றத்தை பசங்க ட்ராவல் பண்ணுற போது எல்லா பக்கம் பஸ்ஸில் போகிறவன், காரில் போகிறவன், ஆஃபீஸில் இருக்கிறவன், ரெஸ்ட் எடுக்கிறவன், குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க லைவாக. இது என்ன முட்டாள்தனமான பேச்சுன்னு கேட்குறாங்க. உங்களை விட எங்கள்கிட்ட ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, ஆனால் தனித்தனியாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? புரியலையே. என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டு என்னன்னு செஞ்சீங்க? தனியாக சிங்கிளாக நின்று ஜெயிச்சு நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிறது நம்ம தான். ஆட்சிக்குள்ளே வந்த உடனே, கட்சி ஆரம்பித்த உடனே 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சது நம்ம தான். முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே வரும்பொழுது சிஎம்மாக வந்த ஒரே ஆள் தளபதி விஜய் மட்டும்தான். அவர் தான் இனிமேட்டு வந்து தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய வேலையை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 000 பூரா 000. அது இப்போ பேட்ரி கிடைக்கிறதே இல்லை. அதை தான் வந்து இன்னைக்கு தேவையில்லாமல் ஒரு பேச்சாக மாறி போச்சு. இந்த மாதிரி வந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 2 பேர் இந்த பேச்செலாம் வருதுல்ல, இந்த குதிரை பேரம் அப்படி இப்படிலாம் வரும்போது அப்படி இப்படி மாறி போகும்போது கடைசியில் எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் வெளியே வச்சு பேசிக்கிட்ட செட்டிங்லாம் எங்களுக்கு தெரியாதான்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு பேச்சு. அப்புறம் சபாநாயகர் நீங்களே இப்படி சொல்லலாமோன்னு, நான் அப்படிலாம் சொல்லலை, இப்போ பேசுனீங்க அதை சொன்னேன் நான் அப்படின்னு அவர் சொல்ல, ஏவாவேலு அவர்கள் எந்திரிச்சு நின்று ஒரு 2-3 நிமிஷம், ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும், அனைவரும் தயவு செய்து அவங்க வேற கட்சி, நாங்கள் வேற கட்சி, இது வந்து வேற, அது வந்து வேற, நாங்கள் ஒன்றும் கிடையாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கன்னு இன்னைக்கு வந்து அவர் இவ்வளோ சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏங்க நீங்கள் தானே எடப்பாடி சிஎம் ஆக்கலான்னு முடிவு எடுத்தாலே? அதுதான் இல்லைன்றாங்களே, அது வந்து ஒரு வதந்தின்றாங்களே. சொல்லட்டும், ஐஎம்எல் தலைவர் சொன்னாரா இல்லையா? என்கிட்ட தான் ஸ்டாலின் நேரடியாக சொன்னாருன்னு. அவங்கள விட்டு விலகி வந்து திருமானன் சொன்னாரா இல்லையா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு? ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்கள். உள்ளே வர முடியாதோ, உள்ளே விட மாட்டாங்க. இல்லை நான் வேணா ஒன்று சொல்லட்டுமா? உள்ளே வந்து பார்க்குறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு பாஸ் கொடுப்பாங்க. அதை வேணா வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்து பார்க்கவாத சொல்லுங்கள். பாவத்தை அவரை மீண்டும் முதல்வராக தான் உள்ள வருவார். மீண்டும் முதல்வராக தான் உள்ள. அப்போ வரவே மாட்டார்ன்றீங்களா? இல்லை 2031 உதயநிதி அவர்கள் முதல்வர், அதனால சொல்கிறீங்க நீங்கள் சார்? துண்டு ஒரு தான் சார் கீழே விடும், திரும்ப அடித்து போட்டு அதுக்குள்ளே துண்டு துண்டு ஆகுதா இல்லையா? இப்போ உள்ள அது உதயநிதி அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போகிறதுக்கான எல்லா வல்லமை படைத்தவரும் உதயநிதி தான் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சரி, இது அது மட்டும் அப்படி ஆக சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஏதாவது ஒரு எம்எல்ஏவாவது தாவே கட்சியை படுகொலையில் புதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாது, கட்சியை எடுத்து செங்குத்தா நிறுத்தி மேலே கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்கப்பா? வானை நோக்கி விண்ணை பிளந்து செங்குத்தா நீங்கள் நிறுத்தினதானே கேஸ் வாங்கினீங்க, லேடிஸ் கேஸு. சொல்லுங்கள் சார். அது அவதூறு சார். பேசுனது எந்த பாய்? அவர் தான் கட் பண்ணி போட்டாங்க, லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. லைவ்லேயே கட் பண்ணி போட்டிருக்காங்க. டேய் படிங்கடான்னு சொன்னால் ஏன்டா கேட்க மாட்டேங்கிறது கொஞ்சமாவது. சரி விடுங்க, நைட் அடித்தது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த தாவேக்க எம்எல்ஏக்கள் யாருமே வந்துட்டு பேசும்போது
முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் நன்றி அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க. யாருமே வந்து இன்னைக்கு இவங்க இந்த அரசியல் இடத்துல இப்படி உட்காந்துருக்காங்கன்னா இந்த கட்டமைப்பு காரணமானவர்களுக்கு நன்றியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தலைவர் தான் காரணம், அவர் தான் நன்றி சொல்லுவாங்க. இல்ல. தலைவர்களுக்கா சொல்ல முடியும்? இல்லை, தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும்ல. முன்னோர்களுக்கு, யாருக்கு? கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவங்களுக்குலாம் யாருமே நன்றி சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு? அவங்கெல்லாம் பண்ண அந்த அரசியல் தானே இன்னைக்கு இவங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அங்கே என்ன 2 நிமிஷம் மௌனம் அஞ்சலியா செலுத்தினாங்க நன்றி செலுத்துறதுக்கு? புரியல எனக்கு. இல்லை, அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை பேசணும்ல. பேசுவோம் 4 என்ன 40 வார்த்தை பேசுவோம், அவ்வளோ இருக்குது. ம் பேசட்டுமா? ஆனால் சட்டமன்றத்தில் அதை பேசக்கூடாதான் அந்த விதியின்படி. அவங்களுடைய அந்த ஒரு நல்லாட்சி தமிழ்நாடு இப்படி நான் இருக்கு. சொல்றேன் சார், இந்த அரசியல் களத்தில் நான் இப்ப நிக்கிறேன்னா அது காரணம் அவர்கள்லாம் வந்து வழி நாளைக்கே அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட சொல்லி, நாளைக்கு இன்றி முடிச்ச கையோட சொல்றேன், சொல்லி தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருங்க சட்டமன்றத்துக்குள்ள. நீங்க இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்ததோட விளைவு தளபதி கட்டாயமா அரசியலுக்குள்ள வர வேண்டிய ஒரு சூழல் எழுந்தது. அவர் வந்துட்டார், அவர் வென்றுட்டார், நல்ல ஆட்சி கொடுக்குறோம், இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்றேன். ஓகேவா? அப்படி கிடையாது, நான் சொல்றேன் அப்படி இல்லை. மகனை ஒழுங்கா வளர்க்காம இப்படி வந்து கேவலமா ஆபாசமா பேச வச்சதுனால இன்னமும் உங்க கட்சி வந்து விளிம்பு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போய் புதகுலிக்கு போயிடும். அன்னைக்கு சொன்னீங்கல்ல திமுக எவனும் தொடவே முடியாதுன்னு, அந்த வார்த்தை நிஜமாக போகிறது நன்றின்னு சொல்லவா? அப்படி சொல்லுங்க. வேற என்ன சொல்லிட்டான்? நான் சொல்றது வந்து இப்போ இதுக்கெல்லாம் காரணமே கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் எடுத்து கொடுத்த அந்த அரசியலை தான் நாங்கள் இன்னைக்கு தொட்டு தொடர்ந்து வருகிறோம். என்ன அரசியல் இல்லையா? அது உதயநிதி தான் தொடர்ந்து வர்றாரு. நீங்க அம்மையார் இந்திரா காந்திக்கு வந்து நெத்தியில் ரத்தம் வந்ததுக்கு அது நெத்தியில் வந்த ரத்தமா மாதவிடாய் ரத்தமான்னு தெரியலன்னு சொல்லி பேசினார் கலைஞர். நெத்தியில் மாதவிடாய் ரத்தம் வருமா? அந்த புத்தி அப்படியே இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து ஆபாச நிதிக்கு வந்திருக்கா? அறிவுருக்கு தக்க வகையில் பேசுகிறாரா? பட்டாவை பற்றின ஒரு டாபிக் வருது இந்த சட்டசபையில். அப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் பட்டாவே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. 73,000 இல்லை எவ்வளோன்னு ரைட் 73 லட்சம் பட்டா நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு. அப்புறம் உடனே அங்கேருந்து எது 73 லட்சம் பட்டா கொடுத்தீங்களா? எங்கே 73 லட்சம் பட்டா எங்கே இருக்குது? முதல்ல அவ்வளோ பேருக்கு பட்டா கொடுக்காம இருக்கிற நிலைமையே கிடையாது. நீங்கள் எங்கே 73 லட்சம் பட்டா கொடுத்து 73,000 7 லட்சமாக இருக்கும் போது கரெக்டாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு எதிர்ச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் சுற்றி எல்லாருமே சொல்கிறது ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏக்களாக அப்புறம் தாவே கலந்து எல்லாம் எந்திரிச்சுன்னா சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் ஏரியாவிலையும் எங்கள் மக்கள் பல பேர் வந்து சொல்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில் பட்டா கொடுத்தது உண்மைதான். இவர் சொல்கிற கணக்கு பண்ணிட்டு பட்டா கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் டைம் வரப்போகிறப்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பட்டா கொடுக்குறது. அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு சேரணும் ஆஃபீஸில் அங்கே போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேரில் அங்கே ஒன்று அந்த இடமே அங்கே இருக்க மாட்டேங்குது. இல்லைனா இல்லாத இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க, இல்லை புறம்போக்கு இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க, இல்லை பட்டா டபுள் பட்டாவாக ஆகிருக்குது. இங்கே ஒரு பட்டா அங்கே ஒரு பட்டா 2 பேருக்கு ஒரே பட்டா ஆகிருக்குது. இந்த மாதிரிலாம் அவங்க வந்து எலெக்ஷன் டைம் பண்ணிட்டு போயிருக்காங்க. பொய்யா பேசுகிறாங்க இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள். திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டுல எவ்வளோ பெரிய அவதூறு. இடங்களை இவர்கள் பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் அது புறம்போக்காவே இருக்கு அதானே? இல்லைன்னா டபுள் பட்டா ஒரே இடம். டபுள் பட்டா இல்லை சார், டபுள் டாக்குமெண்ட். டபுள் டாக் எக்ஸ்பர்ட் அவங்க சார். அப்படி எப்படி சார் நடக்கும்? அந்த மாதிரிலாம் வந்துட்டு கண் திறப்பதுலேருந்து மூடுற வரைக்கும் ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மக்கள் அரசியலும் நினைக்கிற திமுக மீது அவதூறு சொல்வதற்காக ஒரு கட்சி கிளம்பி வந்திருக்கு இன்னைக்கு புதுசாக. தமிழ்நாட்டை இதே மாதிரி செஞ்சு தமிழ்நாட்டே பட்டா போட்டலான்னு கொட்டா போட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து உள்ளேருந்து வெளியில் விரட்டி விட்டுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பட்டாவும் கிடையாது கொட்டாவும் கிடையாது. எங்கே உட்காந்துருக்காப்புல மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் 16 அமைச்சர்கள் தோத்து போய் எங்கே உட்காந்துருக்குறாங்க? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் சார். கரெக்டுங்களா? இது ஒரு பக்கம்னா பலாப்பழம் ஒரு பக்கம். ஏதோ இன்னைக்கு பலாப்பழம் தானே? என்னங்க பலாப்பழம்? இதை பேசுன மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் யாரும் பேசலையே. இல்லையா? அப்படியா? அதான் தொகுதியிலேயே அதை பேசியிருப்பாங்க. அப்படியா? ஃபோட்டோ பற்றிலாம் எதை பேசினாராமே? ஃபோட்டோ வச்சுருக்கிறது இடம் மாதிரி இருக்குலாம் சொல்லி பட்டா பேசி அது வந்து ஓபிஎஸ் அவர்களாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்னங்க நீங்கள் நம்ம இப்போ இந்த பக்கம் எங்களை பற்றி பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து கட்சி விட்டு கட்சி மாறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அம்மா படத்தை எடுத்து தூக்கிட்டு போயிட்டீங்க. எங்கள் செங்கோட்டையன் அம்மா படத்தை வச்சுக்க சொல்லி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஃபோட்டோவை போய் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் ஜோக்காலியான்னு சிரிச்சு விட்டாங்களான்னு சேர்த்து. ஜோக்காலியான்னு சிரிக்கலை, இது ஒரு பொழப்பா அப்படின்றத நாகரீகமாக மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? மக்கள் இல்லைங்க, ஒரு தாய் கழகத்தில் போய் திரும்ப இணைகிறாரு அவரு. யார் தாய்? திமுக. யார் தாய்? திமுக ஆரம்பிச்சது அண்ணா அவர்கள். அண்ணா ஆரம்பிக்கிறாரு திமுக 1949. அதன் பிறகு வந்ததுதான் இன்னைக்கு அதிமுக. அப்ப அதுல இருந்து பிரிஞ்சு போய் வெளியே அவர்கள் ஆரம்பிக்கிற ஒரு கட்சியில இருந்து திரும்ப மறுபடியும் சேர்ந்த கட்சியில வரதுக்கு இது என்ன சார் தப்பு இருக்குது? அதுல இருந்து பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிச்சா தாய் கழகமா? ஆமா, அதுல இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதோடைய பிரான்ச்சு கிடையாது. நம்பர் 1. 2வது ஓபிஎஸ்ன்ற ஒரு நபரை யாருக்கு தெரியும்?
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கின பிறகு தான் அவர் அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியும். 3 முறை முதலமைச்சர் ஆக்குறாங்களா? ஆக்டிங் சிஎம் ஒரு குட்டி குட்டி டைமில் ஆயிருக்கிறாரு. 3 வாட்டி. ஆமாம், 3 வாட்டி ஆக்டிங் சிஎம் ஆகி இப்போ வரைக்கும் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறார். கரெக்டா? அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை எடுத்து விட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வச்சு திமுக வேட்டி கட்டி நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க பொழுது நீங்கள் இந்த பக்கம் இடம் மாதிரி உட்காந்துட்டீங்க, அந்த மாதிரி உட்காந்துட்டீங்க. இது எதுக்கு தேவையில்லாத பேச்சு? பழைய கதையை பேசுவானே, அப்புறம் தேவையில்லாமல் அசிங்கப்படுவானே. ஓபிஎஸ் அவர்கள் சொந்தமாக அவருடைய தொகுதிக்கு போனப்போ அங்கே மக்கள் என்னென்ன செஞ்சாங்க, எதை தூக்கி போட்டாங்க, லைவாக பார்த்தவன் நான். எனக்கு தெரியும். பேச வேணான்னு பார்க்குறேன். சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டிங்களா, எதை பேசணுமோ அதை பேசணும். வாட்டர் கேன் வைங்க, கிளாஸ் வைங்க. இதெல்லாம் தேவையா சார் உங்களுக்கு? ஒரு 3 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு நாட்டோடைய நலனை சார்ந்து ஏதாவது பேசணும், வளர்ச்சி சார்ந்து ஏதாவது பேசணும். இந்த திட்டங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, திமுக இவ்வளோ விஷயம் கிடப்பில் போட்டாங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி அம்மா உணவகத்தை கிடப்பில் போட்டு அதை வந்து சரிபடாமல் செஞ்சாங்களோ, அதை நீங்கள் வந்து புதுப்பிச்சிங்களோ, இன்றைக்கி வந்து மக்கள் 1.5 லட்சம் மக்கள் பயன்படுறாங்களோ, சிறந்த உணவை கொடுக்குறீங்களோ, அதே போல் ஒவ்வொரு திட்டங்களும் நீங்கள் பார்த்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு ஏதோ பேசணுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு உட்காந்திங்கனாக்கா திரும்ப திரும்ப மக்கள் ஒரு எங்கே வைப்பாங்க சொல்லுங்கள் அவரை? ஏவாவேல் இது வரைக்கும் நீங்கள் அவர் பேசுகிறாரு, விவசாய நிலத்தை கையகப்படுத்தி வச்சுட்டு இதை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? அப்புறம் சிப்காட் வந்து இங்கே வராமல் எங்கே வரும்னு கேட்குறாரு. அரிசி வந்து எங்கே சார் விளையும்? எந்த பூமியில் விளையும்? சிமெண்ட் தரையில் போட்டால் கூட தான் வரும். சிமெண்ட் தரையில் அதை போட்டால் டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் சிமெண்ட் தரையில் வந்து சிமெண்ட்டை போட்டு வயக்காட்டில் இறங்கினால தான் ஸ்டாலின் அந்த குரூப். அதனால தான் ஒன்றும் தெரியல. விவசாயத்தை பற்றி தெரில, வேளாண்மையை பற்றி தெரில, எதை பற்றியுமே தெரியாமல் ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கு. வரலாறு பேசுது சார். ஓலரை தெரிஞ்சிருக்கு. அதான் சொன்னேன். வரலாறு பேசுது சார். என்ன ஒவ்வொரு விஷயங்களை வந்து தாவேக அன்னைக்கு எடுத்து சொல்லும்போது இதை வந்து அப்போவே நாங்கள் செய்திருக்கிறோம், 2001 அன்றே நாங்கள் தான் 2006 அப்படின்னு சொல்லி பேசும்போது அனைத்து இவங்களும் மாமன்ற உறுப்பினர்களும் பெண் மேஜையை தட்டுறாங்க, அதிருது. அப்படியே கலைஞர்ன்ற பேரை சொல்லும்போது அதுவே நீங்களே என்ன செஞ்சுருக்காங்க ஒன்று சொல்லுங்கள் சொல்கிறாங்களே எல்லாமே. நீங்கள் என்ன இப்போ இவ்வளோ கொடுத்தீங்க, அந்த காலத்திலே நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறோம், நிதி சொல்கிறேன், மக்களுக்கு நிதி சொல்கிறேன், இவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம், பண்ணியிருக்கிறோம். நிதியா? மக்களுக்கு நிதி இது அதான் மக்களுக்குன்னு ஒரு நிதியை நேர்ந்து விட்டு அந்த நிதி வந்து இப்போ தேவையில்லாமல் ஆபாசமாக பேசி பெண் வழக்கா பெண்களை ஆபாசமாக பேசினாங்க, லேடிஸ் கேஸ் வாங்கிட்டு அந்த நிதியால் இன்னும் எவ்வளோ நெருக்கடிக்கு சந்திக்க போகிறாருன்னு தெரியல. அப்படி இல்லை, மக்களுக்காக நாங்கள் செய்யாததை இன்னும் யாரும் செய்யலை. இதுக்கு வந்து ஃபுல்லாக காப்பி பேஸ்ட். என்ன எங்களுடைய இதில் இருந்துச்சோ அதை அப்படியே பெருகுதுன்றாங்க. இதை மட்டும் ஒத்துக்கோங்க, வேற எதுவுமே நீங்கள் ஒத்துக்க வேணாம். ஆக்கப்பூர்வமாக பேசணும். கொஞ்சமாவது ஆக்கப்பூர்வமாக ஒரு எம்எல்ஏவாக மக்கள் நம்மளை ஆக்கியிருக்காங்க. இவ்வளவு நெருக்கடி சூழலில் நமக்கு ஏதோ தெரியாமல் ஓட்டு கடிச்சு உள்ளே வந்திருக்கிறோம். கொஞ்சமாவது இனிமேட்டு உருப்புற மாதிரி ஏதாவது ஒழுங்காக பேசணும். இவர் என்ன பேசுகிறாரு? எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட இவர் உதயநிதி சொல்கிற வார்த்தை என்ன? நாங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுச் செயலாளர் தெளிவாக சொன்னாரா? கலைஞர் காலத்தில் நாங்களும் தான் பயந்துகிட்டு இருக்கிறது. எங்கள் முதலமைச்சர் ஃபோன் போட்டு நாங்கள் எம்எல்ஏலாம் எங்கள் சிஎம் பேச மாட்டாரா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவர் ஃபோன் பண்ணாலே தொகுதியில் இந்த வேலை முடிச்சுட்டு அந்த வேலை முடிச்சிட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு அச்சத்தோடு இருக்கிறோம்ன்றதான் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா சிஎம்மாக இருக்கும்பொழுதே அவர் சொன்னது, காலைல பொழுது விடியும் போது ஏன்டா விடிதுன்னு இருக்குது, காலைல விடியும் போது என்ன எழுத்து வச்சுருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னாரு. ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுதா? சரி, 5 வருஷமாக நீங்கள் எப்படி பயந்துக்கிட்டு எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி செஞ்சீங்கன்னு. எதுக்கு சார் உங்களுக்கு வெட்டி பேச்சு, வீராப்பு பேச்சு, வெக்கமில்லாத பேச்சுலாம் உங்களுக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன்.